தமிழினம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர், இந்த போர் தொடர்பாக நம்ம நிறைய உரையாடி வந்தோம். இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பாக நம்ம நேர்களும் நிறைய நிரம்ப ஆதரவு தந்திருந்தாங்க. நேர்களுக்கும் நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம். அந்த விதத்தில் ஃபாதர், இந்த போர் முடிந்ததற்கு பின்னால் இப்படியே இந்த மழை பெய்து ஒரு தூவானம் போல இருக்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருக்கு ஃபாதர். அதில் குறிப்பாக பாஜக எம்பி ஒருத்தருடைய பேச்சு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. தீவிரவாதிகளின் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீமை சார்ந்த இஸ்லாத்தை சார்ந்த அந்த சகோதரியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வெறுப்பு பிரச்சாரம் இதை எப்படி ஃபாதர் பார்க்குறேன்? உங்களுடைய கேள்வியை முதலில் நமது பண்பாட்டு வரலாற்று தமிழர் வேர்கள் சார்ந்த ஒரு சூழமைவில் பொருத்திவிட்டு நான் உங்கள் கேள்விக்கு விடை காண வருகிறேன். ஏன் தமிழ் சூழல் என்பதை விடுங்கள், இந்திய சூழலிருந்தே வருவோம். அத்வைதம் என்கின்ற ஒரு கோட்பாடு இந்தியாவில் வேரோடி போன ஒரு தத்துவ கோட்பாடு. ஆதிசங்கரர் என்கின்ற ஒரு தத்துவ மேதை மகான் அதை இந்தியா முழுவதும் சென்று பரப்பினார். அவர் எப்படி பரப்பினார் என்றால், ஆயுதங்களை சுமந்து சென்றோ படைகளை நடத்தியோ அத்வைதம் என்கின்ற கோட்பாட்டை அவர் பரப்பவில்லை. தர்க்கங்கள், உரையாடல், விவாதம், கடும் விவாதம், அந்த கடும் விவாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அல்லது அறிவுடைய பெருமக்கள் அந்த கோட்பாட்டில் ஈர்க்கப்படுகிறார்கள். அது நன்றாக இருக்கிறதே என்று அவருடைய சார்பில் செல்கிறார். இது அழகான ஒரு அணுகுமுறை. கோட்பாடு சரியானதா இல்லையா என்பதற்கு அப்பால் அந்த கோட்பாடு உரையாடல், தர்க்கம், கடும் கருத்து மோதல்களால் வளர்க்கப்படுகிறது, வார்த்தெடுக்கப்படுகிறது. இந்த மரபை நீங்கள் தமிழ் நிலத்திலும் பார்க்கலாம். நீங்கள் இந்த திருவிளையாடல் படம் பார்த்தீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. அதில் அந்த தருமிங்கிற ஒரு நக்கீரன் கேரக்டர், தருமி, நக்கீரன், சிவபெருமான், இந்த கேரக்டர்ஸ் வரும் இல்லையா? மன்னன் செண்பக பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம், மனைவியின் கூந்தலுக்கு மனம், எல்லா பெண்களுக்கும் இப்படி கூந்தலுக்கு மனம் இருக்கும். ரொம்ப முக்கியமான சந்தேகம், அது வேற விஷயம். ஆனால் அந்த பாடல், அந்த கேள்விக்கு விடை தருவதானால் 1000 பொற்காசு அவன் பரிசு அறிவிக்கிறான். தர்மி நம்ம நாகேஷ் அவர் மண்டபத்தில் போய் அவர் சொக்கான்னு சொக்கநாதரை வேண்டுகிறார். சொக்கநாதரை பாடல் எழுதி கொடுக்குறேன், எனக்கு பாடல் கொஞ்சம் மறந்து விட்டது, ஆனால் கொங்குதேர் வாழ்க்கை அம்ஜரை தும்பி காமம் செப்பாது கண்டதும் மொழிமோ மயிலியல் பயிலியற்ற அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் எழுதி மன்னன் அவைக்கு அவர் கொண்டு போகிறார். அப்போ நக்கீரன் பாட்டில் பிழை இருக்கிறது அப்படிங்கிறார். உடனே நம்ம நாகேஷ் தர்மி சொல்லுவார், எவ்வளவு குறை இருக்கிறதோ அதுக்கு ஏற்றபடி குறைச்சிட்டு நீங்கள் காசை கொடுங்கய்யா அப்படின்னு அவர் கேட்பார். அப்போ சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது, என் பாட்டில் பிழையா அப்படின்னு நேராக அவரே இங்கே சபைக்கு வரார். அப்போது அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்ச, சின்ன வயசுல இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருக்கேன் வச்சுங்களேன். சிவபெருமான் யார் நக்கீரனை பார்த்து சொல்லுவார், என்னது அங்கம் புழுதிப்பட அறிவாளில் நெய் பூசி பங்கம் பட காலிரண்டு பரப்பி சங்கதனை கீர் என்று அறுக்கும் நக்கீரனோ எம் கவிக்கு விளக்கம் சொல்கிறவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனித சாதாரண சங்கு அறுக்கிற ஒரு குலத்தில் பிறந்தவர் தான் நக்கீரன் அப்படின்னு அவர் சிவபெருமானுக்கே பயங்கர ஆத்திரம் வந்துடுது. பட் அப்போவும் நக்கீரன் விட்டு கொடுக்கல. என்ன சொல்லுவார், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், சங்கறுப்பது எங்கள் குலம். அதாவது சங்குன்னா இந்த சங்கு இல்லை, சங்கை அறுப்பது எங்கள் குலம், சங்கரனார் ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரண் போல இறந்துண்டு வாழ மாட்டோம்னு சொல்கிறப்போ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு வரதும் அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் வர்றது. ஏன்னா அது தர்க்கம், கோபம், ஆவேசம். ஆனால் கடைசியில் அது எது சரி அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்கிற இடத்தில் சிவனை இதயத்தில் வைத்து வழிபடுகின்ற சைவ பேருலகம் கூட சிவபெருமானை விட நக்கீரனைத்தான் மதிப்போடு வணங்கும். உண்மைக்காக அதை விட்டு கொடுக்கல அவர். ஸோ இது தமிழ் மரபு என்பது அந்த தர்க்கம், உண்மை தேடுதல், உண்மை என்றால் உண்மையின் பக்கமாய் நிற்பது, இது நம்ம ஜீன்லேயே இருக்கிற ஒரு விஷயம்.
அந்த தர்க்கங்களும் கூட கடைசியில் அது ஒப்புரவை, நட்பை தேடுவதாக இருந்திருக்கிறது. பல ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஔவையார் இந்த அமைதியை தேடுற ஒரு, நான் தான் கான்டெக்ஸ்டில் வைக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் கேள்விக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரும் மரபில் நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். அறிவு மரபு, தர்க்க மரபு, உரையாடல் மரபு, கடும் கருத்து மோதல், கடைசியில் எது உண்மை எது பொய் என்பதை தேர்ந்து தெளிந்து அறியும் ஒரு மரபு. இந்த ரெண்டு மன்னன்களுக்கு மன்னன், அதாவது தொண்டைமான் அதியமான், ரெண்டு பேர். இதில் தொண்டைமான் படைச்செருக்கு, பயங்கரமான ஒரு ஆணவத்தோடு வந்து அதியமான் மேலே படையெடுக்கணுங்கிற அரிப்போடு இருக்கிறான். தன் படையணிகளெல்லாம். ஆனால் அதியமானுக்கு சமாதானத்தில் தான் அதிகமாக, அமைதியில் தான் விருப்பம். ஸோ ரெண்டு பேருக்கிடையே அமைதியை உருவாக்குவதற்காக தூதுவராக செல்வது ஔவை பாட்டி. ஔவை பாட்டி போகிறப்போ அதியமான் அந்த தினவெடுத்த தோள்கள், அந்த கம்பீரம், தன் படை பெருமையை அப்படியே ஔவையாரோட போய் காட்டுறான். அந்த கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் பட்டை தீட்டி நெய் பூசி எதிரிகளின் இதயத்தையே கிழிக்கிற அந்த ஒரு கூர்மையோட எல்லாம் வந்து இதெல்லாம் இருக்குன்னு அவன் ஒவ்வொன்றா அவனுடைய பெருமைகளை எடுத்து எல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு ஔவை அந்த தொண்டைமான்கிட்ட சொல்லுவா, சரிதான்ப்பா, உன் படைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஆயுதங்கள்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்குது. அவன் சண்டை பிடிச்சி அவன் ஆயுதங்களெல்லாம் மழுங்கி போய் பட்டறையில் தான் கிடக்குது, உண்மை. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்க, அவன் நிறைய சண்டை பிடிச்சி அனுபவப்பட்டவன் ஒன்று. அதை விட முக்கியமாக ஔவை சொல்வது ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம், தொண்டைமான் உனக்கும் அதியமானுக்கும் உள்ள வேறுபாடு, அவன் மக்களோடு இருக்கிறாயா, மக்களோட வாழ்கிறவன். மக்களுக்கு பசின்னா அவன் பசியாக இருக்கான். மக்கள் வீட்டில் சாப்பாடு இருந்தால் அதை போய் அவன் சாப்பிட்றான். ஒன்றால் அவனை ஜெயிக்க முடியாதையா, ஏன்னா அவன் மக்களோடு இருக்கிறவன். அவர்களுக்கு இருந்தால் அவர்களோடு உண்டு, அவர்களுக்கு பசித்தால் அவர்களோடு பசி இருந்து வாழ்கிற அதியமானை நீ வெல்ல முடியாது. சண்டைக்கு போவதை தோற்றுருவ. ஆயுதங்களை வைத்து மட்டும் நீ போரை வெல்ல முடியாது என்று அந்த அமைதியை உருவாக்குகிறார். நம்ம புறநானூற்று வீரம் சொல்லித்தான் கேட்டுத்தான் பழக்கப்பட்டிருக்கிறோமே தவிர, தமிழர்களுக்குள்ளும் ஒரு அமைதியை நிரந்தரமாய் தேடிக்கொண்டிருந்த ஒரு மரபு இருந்தது என்பதை மறந்து விடுகிறோம். இவ்வளவு சொல்கிறதுக்கு காரணமே, இந்த இந்திய பாகிஸ்தான் போரில் ஒரு சமூகமாக, இந்திய சமூகமாக நாம் அடைந்த வீழ்ச்சி என்பது, நாம் ஒரு ஜனநாயக குடியரசு என்கின்ற இடத்திலிருந்து பிகம் அ ப்ரொபகேண்டா ரிப்பப்ளிக், ஒரு பிரச்சார குடியரசாக மாறி இருக்கிறோம். நீங்கள் ஒரு காலத்தில் என்டிடிவிங்கிறது பிரணாய் ராய் இவங்கெல்லாம் இருந்தப்போ எவ்வளோ உயரத்தில் இருந்தது. என்டிடிவி, டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, நியூஸ் 18, அப்படியே கடைசியில் வந்து உச்சத்தில் நம்ம அர்னாப் கோஸ்வாமியோட ரிப்பப்ளிக், நியூஸ் 6, அத்தனையும் இப்போ பார்த்துப்பீங்கன்னா இது ஒரு பைத்தியம் பிடிச்ச நாடாக மாறிடுச்சு. உண்மையில் இது வந்து ஒரு அறிவு தேடலோ அறிவு மரபுகள் தொடர்பான அக்கறையோ இல்லாமல் we simply became a propaganda republic. அந்த propaganda republicனுடைய நோக்கம் என்பது, மன்னிக்கணும் திரும்ப நான் சொல்கிறதுக்கு, the extreme nationalism, extreme Vedic Hindu nationalism, sorry to say. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஹிந்து நேஷனலிசம் நான் சொல்லலை, ஏன்னா அதுக்குள்ளே சைவம் வந்துடும். நான் இதில் சைவத்தை உள்ளடக்கவில்லை, நாம் தமிழகத்தில் இருக்கிற வைணவத்தை உள்ளவில்லை, முருக வழிபாட்டை நான் உள்ளடக்கவில்லை, ஐயனார் வழிபாட்டை உள்ளடக்கவில்லை, அல்லது நமது தாய் தெய்வங்கள், காளி வழிபாடு, கருப்பசாமி, இதெல்லாம் நான் அந்த இந்துங்கிற சொல்லுக்குள்ளே நான் கொண்டு வர மாட்டேன். இது வேறு, அவர்களுடைய வைதீகம் என்பது வேறு. அது இந்த விவாதத்திற்குரியது அல்ல. அப்போது எக்ஸ்ட்ரீம் ஒரு வேதிக் அந்த நேஷனலிசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நேஷனலிசம் ஹஸ் மேட் திஸ் கண்ட்ரி எ ப்ரொபகேண்டா ரிப்பப்ளிக். இந்த ப்ரொபகேண்டா ரிப்பப்ளிக் என்ன செய்யும் அப்படின்னா, வெப்பனைசேஷன் ஆஃப் இமோஷன்ஸ், வெப்பனைசேஷன் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ். இப்போது அது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே வந்து ஒரு உணர்வு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்போ மொழி என்றால் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது இல்லையா, இந்த மொழி உணர்வை நீங்கள் ஆயுதமயப்படுத்துகிற போது என் மொழியை பேசாத எல்லார் மீதும் எனக்கு பகையும் வெறுப்பும் வந்து விடுகிறது.
எனக்கு என் மொழி மீது எவ்வளவு பற்று இருக்கிறதோ அதே அளவு பற்றுக்கொள்கிற உரிமையை இன்னொரு மொழிக்கும் நாம் மொழி சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் இல்லையா? அவர்களை நான் பகை, இப்போ இந்தி மொழியோ சமஸ்கிருதத்தையோ நான் எதிர்ப்பது என்னை நீ அழிக்க வராதவரை நீ நன்றாக வாழ் என்று ஆசீர்வதிப்பேனே தவிர அந்த மொழியின் மீது இயல்பாக எனக்கு ஏன் பகை வரப்போகிறது? அல்லது நீங்கள் ஒரு முதலியாராகவோ நாடாராகவோ இருக்கலாம், அது ஒரு சமூக அழகு, உங்கள் திருமண உறவுகள், குடும்ப உறவுகள் அல்லது ஊர் உறவுகளுக்கு அதற்கு ஒரு அழகாக நீங்கள் வைத்திருக்கிற வரை எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அதையே நீங்கள் ஒரு பகை முரண்பாடாக, உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு சமூகத்தோடு பகை முரண்பாடாகவும், அதுவும் கிரேடட் முரண்பாடு, படிநிலை முரண்பாடு. ஓகே, நீங்கள் வெள்ளாள முதலியாரா, ஓகே நாங்கள் சேர்ந்துக்கிறோம், சோழிய கொஞ்சம் குறைச்சி சேர்ந்துக்கிறோம், வன்னியரா ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், தலித் சகோதரர்களா நோ 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 அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து கிரேடட். அதைத்தான் நம்ம வந்து ஒரு நீக்கு போக்கு இல்லாமல் எதிர்க்க வேண்டுமே தவிர அது ஒரு அழகாக நீங்கள் இணைகிறீர்கள். அது வரைக்கும் நமக்கு பள்ளிக்கூடம் கட்டுறீங்க, ஊருக்கு குளம் வெட்டுறீங்க, கோயிலுக்கு திருவிழா நடத்துறீங்க, ஒரு சமூகமாக ஒரு ஜாதியாக, அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே என்னென்னா வெப்பனைசேஷன் ஆஃப் இமோஷன்ஸ். இந்த வெப்பனைசேஷன் ஆஃப் இமோஷன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 4 தீவிரவாதிகளும் இஸ்லாமிய பெயர் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக என் ஊரில் என் அருகில் இருந்த இஸ்லாமியனையும் அந்த 4 பேரை போலத்தான் நீ பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பரப்புரையினுடைய சூக்குமம். யூ அண்டர்ஸ்டாண்ட் தி லாஜிக் ஆஃப் இட். அது எப்படி வந்து ஒரு தேர்தல் அரசியலாகவும் வாக்கு அரசியலாகவும் அடிப்படைவாத அரசியலாகவும் மாற்றப்படுகிறது என்றால், என் அருகில் இருக்கிற ஒரு இஸ்லாமியன், நீங்கள் பாருங்களேன், வந்து இப்போ காஷ்மீர் பிரச்சனையுடைய அடிப்படை என்ன? அது காஷ்மீர்களுக்குரிய நிலம். பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமித்து கொண்டதும் சட்டவிரோதம். பெரும்பான்மை இஸ்லாமிய மக்களாக இருந்த நிலப்பரப்பில் அந்த இஸ்லாமிய மக்களை கேட்காமல் இந்தியாவோடு இணைப்பதற்கு ஹரிசிங் என்ற மன்னன் ஒத்துக்கொண்டதும் சட்டவிரோதம். ஸோ இரண்டுமே சட்டவிரோதம் தான். 75 ஆண்டுகளில் நீங்கள் வல்லமையான ஒரு ஸ்டேட்டை நீங்கள் உருவாக்கிட்டீங்கிறதுக்காக அடிப்படை நியாயவாதங்கள் இல்லாமல் போகாதில்லவா? தர்க்கத்தில் அதுதான் வரணும். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் அங்கே வந்து ஒரு நடுநிலையான வாக்கெடுப்பு நடத்தி பாருங்கள். காஷ்மீரி மக்களிடம் ஒரு வாய்ப்பு கொடுத்து, நீங்கள் பாகிஸ்தானோடு இணைய விரும்புகிறீர்களா அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு, முதல் வாக்கெடுப்பு அப்படி நடக்கட்டும். நீங்கள் பாகிஸ்தானோடு இணைய விரும்புகிறீர்களா என்று ஒரு வாக்கெடுப்பு நடத்தினால், நான் என் கழுத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு பெட்டு வச்சு நான் கணிச்சு சொல்கிறேன், காஷ்மீரில் 5% பேர் தான் பாகிஸ்தானோடு சேருவதற்கு வாக்களிப்பார்கள். 95% காஷ்மீரி மக்கள் பாகிஸ்தானோடு இணைவதற்கு வாக்களிக்க மாட்டார்கள். இது முதல் வாக்கெடுப்பு. இரண்டாவது வாக்கெடுப்பு, நீங்கள் 1960 நீங்கள் வாக்கெடுப்பு நடத்தியிருந்தா 90% காஷ்மீரிகள் இந்தியாவோடு சேர வேண்டும் என்று தான் வாக்களித்திருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வாக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா பாகிஸ்தானுக்கு 5% வாக்கெடுப்பு சொல்லுவாங்க, இந்தியாவோட சேரணும்னு 10% தான் சொல்லுவாங்க. எங்களை வாழ விடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. 90% பேர் எங்களை நாங்களாக வாழ விடுங்கள், எங்களுக்கு பாகிஸ்தானும் வேண்டாம் இந்தியா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க புதுடில்லி சர்வாதிகாரம் வேணாம், எங்கள் நிலப்பரப்பில் 3.5 லட்சம் இராணுவத்தினர் நிரப்பி போகிற வார நேரம் எல்லாம் எங்களை வந்து உடல் பரிசோதனை செய்து ஒவ்வொரு நாளும் சந்தேகம்ங்கிற பேரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலைல 8 மணிக்கு போனால் சாயந்தரம் ராத்திரி 10 மணி வரை வச்சுருந்து இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் எங்களுக்கு நீங்களும் வேண்டாம் அவங்களும் வேண்டான்னு தான் அந்த மக்கள். அப்போ அந்த அளவுக்கு அவநம்பிக்கை வந்திருக்கிற போது இந்த மக்களினுடைய நம்பிக்கையை எளிதாக இந்தியாவில் பெற்றெடுக்க முடியுங்கிற. ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர்கள் இந்தியாவை நிரம்ப நேசித்தவர்கள், இந்தியாவோடு இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள். எனவே உங்கள் தேசியவாத அரிப்பை புதுடில்லியில் இருந்து கொண்டு திணிக்காமல் அவர்களுக்கு ஆர்டிகிள் 370 திரும்ப கொடுங்க. அந்த மக்களுக்கு இப்போ என்ன, இப்போ உங்களுக்கு இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது உடனடியாக இந்த பயங்கரவாதத்துக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு கடையடைச்சாங்க, சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க, பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க, எல்லாம் பண்ணாங்கல்ல. உடனேயே நம்ம ஒன்றிய அரசு ஒரு 5000 கோடி நீங்கள் ஸ்பெஷல் பேக்கேஜ் மீண்டும் இயல்பு நிலை திரும்புகின்ற வரை அந்த மக்களுக்கு ஒரு ஊக்குதல் என்று காஷ்மீர் மக்களுக்கு கொடுத்துருந்தா
அந்த மக்களை நாம் வென்றெடுப்போம் இல்லையா? மக்களை வென்றெடுக்காமல் எப்படி நீங்கள் குடியரசு கட்டுவீர்கள்? அந்த மக்கள் என்னைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தது இல்லையே. ஆனால் இந்த பைத்தியக்கார புரோபகேண்டா ரிப்பப்ளிக் என்ன விரும்புதுன்னா, அந்த 4 கொடூர அவங்களும் கொடூரமயப்படுத்தப்பட்டவர்கள். அவங்களை யாரோ இந்த பயங்கரவாத அமைப்பு பிரெயின் வாஷ் பண்ணி சின்ன வயசுலேயே 12 வயசு 13 வயசில் அதான் வயசு, எதுவும் தெரியாமல் வெறியேற்றுறதுக்கு இப்படி ஒரு படுகொலை நடத்த வச்சாங்க. அந்த படுகொலையை 4 இஸ்லாமிய பேர் கொண்ட பயங்கரவாதிகள் செய்தார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் பயங்கரவாதிகளாக பார் என்று சொல்வதுதான் இந்த புரோபகேண்டா. அதை ஒரு அமைச்சரே, பிரதமர் அலுவலகமே தேர்ந்தெடுத்து மக்களை சந்திக்க வைத்த ஒரு இராணுவ வீராங்கனையை இந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறாங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு மதவெறி அருவறுப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அப்படின்னு பாருங்க. இதையே தான் விக்ரம் மிஸ்ரி அவர்களுக்கும் செய்தார்கள் இல்லையா? விக்ரம் மிஸ்ரி அவர்களையும் அவருடைய அவருடைய மகளையும் ட்ரால் பண்ணதும் டாக்ஸிங்னா அந்த அவருடைய மகளினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறிப்புகளையும் விவரங்களையும் கூட பொதுக்களத்தில் கொண்டு வந்து அவரை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ விக்ரம் மிஸ்ரி அவர்கள் நம் இந்திய அரசில் இருக்கிற அறிவார்ந்த ஒரு அதிகாரிகளில் ஒருவர். எளிமையானவர், ஊழலற்றவர், பண்பானவர். உண்மையிலேயே இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலையும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு மரியாதை எனக்கு இருக்கிறது என்றால், நான் அறிய வருகிறேன் விக்ரம் மிஸ்ரி அவர்களை மாற்ற வேண்டும் என்று தீவிரவாத விஹெச்பி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் இந்த கும்பலிடமிருந்து கடுமையான அழுத்தம் வந்த பொழுதும் அவரை மாற்றல. அதில் அவர் மேலே உண்மையிலே மரியாதை. காரணம், நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்றவர்கள் உயர்ந்த பக்குவமும் உலக அறிவும் கொண்டவர்கள். உலக அரசியல், உலக அதிகார அரசியல் எப்படி இயங்கும் என்பதை பற்றி தெளிவான புரிதல் கொண்டவர்கள். அப்போ இந்த நேரத்தில் ஒரு சண்டை நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொள்வது தான் விவேகமான முடிவாக இருக்கும் என்பது அவர்களினுடைய, அவங்க உலக அரசியல் தெரியும். உங்களுக்கு ஒரு சண்டையை வெல்வதல்ல முக்கியம், முழு போரையும் வெல்வதுதான் முக்கியம். இப்போ இவங்களுக்குள்ள மதவெறியாளர்களுக்குள்ள அரிப்பு என்னவென்றால், இந்த சண்டையை வெற்றி பெறணும். இந்த சண்டையை வெற்றி பெறதுனால உங்களுக்கு உடனடி லாபம் நிறைய வரலாம். யூ வின் அ பேட்டில் பட் யூ மே லூஸ் த வார். நீங்கள் போரை வெல்ல வேண்டும் என்றால் உலக நாடுகளினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ அதில் தான் நான் சொன்னேன், இந்த ஒட்டுமொத்த இந்த பாகிஸ்தான் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். வெப்பனைசேஷன் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ், அதனுடைய விளைவு தான் இவங்களுக்கு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்பனைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எல்லாம் சரி, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நீங்கள் கேன்சல் பண்ணது சரி அப்படின்னு நீங்கள் வாதிடுறீங்கல்ல, இது வெப்பனைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ என்னாகும், நாளைக்கு கர்நாடகா உங்களுக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொன்னால் நியாயமாயிடுமா? நினைவு தெரியாத காலத்திலிருந்து மேலடுக்கு நிலங்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ கீழடுக்கு நிலங்களுக்கும் அதே உரிமை என்பது இயற்கையின் விதி, அது மனித அறம் சார்ந்த விதி. நீங்கள் வைகை நதியை பழைய நமது தமிழர்கள் எந்த அளவு, அது பெரனியல் ரிவர் கிடையாது, ஆண்டுக்கு 4 மாதமே பாய்ந்திருக்க வேண்டி பாய்கிற 4 மாதம்தான் அது பாய முடியும். ஓட வேண்டிய ஒரு நதியை ஆண்டு முழுதும் ஓடுகிற ஒரு நதியாக மேலாண்மை செய்தவர்கள் பாண்டிய நிலப்பரப்பினுடைய தமிழர்கள். அது எப்படி வந்தாங்கன்னா, தங்கள் குளம், எனக்கு அது மறந்துருச்சு அதாவது குளங்களுக்கு கூட பேர் வெட்டி கடைசி குளத்துக்கு சாமி குளம்னு பேர் வச்சாங்க. இது எவ்வளவு, அதாவது அது சாமிக்குரிய குளம். இந்த சாமிக்குரிய குளம்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? சாமி குளத்துக்கு தண்ணி சேர்ற வரைக்கும் முன்னாடி இருக்கிற யாரும் தண்ணியை திறக்கக்கூடாது தங்கள் நிலங்களுக்கு. எவ்வளவு பெரிய ஒழுக்கம்! கடவுளுக்கு எதுக்கு தண்ணி? நமது மதுரை நிலப்பரப்பினுடைய ஒழுக்கம் எப்படி இருந்திருக்குன்னா, சாமி குளம் கடைசி அங்கே நம்ம திருவாரூர் மாணிக்கவாசர் பிறந்த அந்த ஏரியாவில் இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ எங்கேருந்தோ புறப்பட்டு அங்கங்கேயா தங்கி நிற்கும். அதனுடைய ஒழுக்கம் என்னவென்றால், கடைசி குடியானவனுக்கும் வேளாண் செய்கிறவனுக்கும் நீர் சேர்ந்த பிறகுதான் முதலில் இருக்கிறவர்கள் நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அறம், ஒழுக்கம். இந்த அறமும் ஒழுக்கமும் தான் சமூகத்தையும் உலகத்தையும் நிரந்தர அமைதியில் வாழ வைக்கும். அப்போ நீங்கள் இப்போ வெப்பனைஸ் பண்ணியிருக்கிறீங்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ், தண்ணியை வெப்பனைஸ் பண்ணியிருக்கிறீங்க.
இதே இதை நாளைக்கு சீனா பிரம்மபுத்திரா நதிக்கு பண்ணால் என்ன செய்வீங்க இல்லையா? ஏன்னா அது திபெத்திலேருந்து புறப்பட்டு வருது. திபெத்திலேருந்து புறப்பட்டு வருகிற நதிகள் பல இருக்கின்றன. அப்போ அவங்க எல்லாம் இதே இதை நமக்கு பண்ணாங்கன்னா நம்ம வந்து நமது வாதங்களை எடுத்து வைப்பதற்கு என்ன தார்மீகம் இருக்கும்? ஸோ உணர்வுகளால் உந்தப்பட்டும் உணர்வெழுச்சிகளை அரசியலாக்கியும் நீங்கள் இயற்கை மனித குலத்திற்கு பொதுவான இயற்கை வளங்களை ஆயுதமயப்படுத்துகிற போது, வெப்பனைசிங், தமிழில் எனக்கு அந்த சரியான வார்த்தை வரல, ஏன்னா இயற்கை வளங்களுக்கு நீங்கள் ஆயுதம் கொண்டு கொடுக்கறது இல்லை, பட் யூஆர் வெப்பனைசிங் தி நேச்சுரல் ரிசோர்சஸ். இப்படி நீங்கள் வெப்பனைஸ் பண்ணி கொண்டே போகிற போது சமூகம் அமைதியில் வாழ முடியாது. இந்திய இராணுவத்திற்காக போரிட்ட ஒரு மாபெரும் பெண்மணியே நீங்கள் அவருடைய மத அடையாளத்தின் ஊடாகத்தான் பார்க்கிறீர்கள் என்றால் எவ்வளவு மஞ்சட்காமாலை முற்றி விட்டது உங்களுக்கு என்பதுதான் என்னுடைய தெளிவு. மன்னிக்கவும், ரொம்ப நேரம் நான் அதில் பதில் சொல்லுவேன். கண்டிப்பாக ஃபாதர், இதில் இன்னொரு சோஷியல் இன்ஜினியரிங் கணக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. என்னென்னா, அந்த பேட்டி கொடுத்த 3 பேரில் ஒருத்தவர் சீக்கியர், இன்னொருத்தவர் காஷ்மீர் பண்டித், 3வது இஸ்லாத்தை சார்ந்த சகோதரர். இதற்கு பின்னாலும் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இருக்கிறதா இப்போ செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது. இல்லை, அப்படி ஒரு அடையாள ரீதியாக கொண்டு வருவதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி கொண்டு வந்துருக்கூடாது. எகெயின் இப்போ பண்ணுறாங்கல்ல, இப்போ அந்த சீஸ்ஃபயர் வர நேரம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் இவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. நீங்கள் சண்டை உன்மத்தத்தில் இருக்கிற போது, 2 இராணுவங்களும் மோதிக்கொண்டு இருக்கிற போது 2 நாட்டு இராணுவ தளபதிகளும் உரையாடுகின்ற நிலையில் இருந்தால்தான் அது முதிர்ச்சி அடைந்த நாடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது முதிர்ச்சி அடைந்த நாடு என்றால் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது, ஆனால் பட்டுன்னு ஒரு தப்பாக போகுதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அதில் கொஞ்சம் குறைச்சிங்களேன், வேணாமே அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருந்தால்தான் இது. நீங்கள் இராணுவ முடிவுகளை முற்றாக இராணுவ அதிகாரிகளுக்கு விட்டீர்கள் என்றால் அதுவும் மதவெறிப்படுத்தப்படாது. நான் மீண்டும் சொன்னேன், இந்தியன் ஆர்மி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆர்மி. ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி இஸ்லாமிய ஆர்மி, அது ப்ரொஃபஷனல் ஆர்மி. ஆனால் அது வெளிப்படையாகவே மதச்சார்பு கொண்ட ஒரு இராணுவம். இந்திய இராணுவம் அப்படிப்பட்டது அல்ல. இப்போ தான் அதை மாற்றிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்த 10 வருஷத்தில் அது எப்படிப்பட்ட இராணுவமாக மாறுங்கிறது நமக்கு தெரியல. பட் தேர் இஸ் ஒன் இன்ஸ்டிடியூஷன் வி கேன் பி வெரி ப்ரௌட் ஆஃப், வெரி ப்ரௌட் ஆஃப் இந்தியன் மிலிட்ரி. அவங்களையே ஹேண்டில் பண்ண விட்டுருந்தாச்சுன்னா, ஒரு இராணுவ தளபதியாக இருக்கிறவர், நான் கடந்த இதில் சொன்னீங்கள்ல, செய்யப்படாத போர் தான் சிறந்த போர், செய்யப்படாத போர் தான் சிறந்த போர். எந்த இராணுவ தளபதியும் தன் கீழ் இருக்கிற ஒரு இராணுவ வீரன் உயிரிழப்பதை விரும்பவே மாட்டார். உயிரிழப்பு இல்லாமலேயே பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு பிரச்சனையை கையாள முடியுமா என்றால் அதற்குத்தான் வழி செய்வார்கள். டிஃபெண்டிங் தி பார்டர்ஸ் அண்ட் டிஃபெண்டிங் தி லேண்ட், அதுதான் இராணுவத்தினுடைய வேலை, அடிப்படை வேலை. இப்போ இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, தரைப்படையை பாகிஸ்தான் நகர்த்திய பிறகுதான் இராணுவ தளபதிகள் உள்ள வராங்க. நிபந்தனையே, இந்த சண்டை நிறுத்தத்திற்கான முதல் நிபந்தனையே ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸை நீங்கள் முன்னர் இருந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதில் இருக்கிற அக்கறை என்ன? உயிரிழப்புகள் வரக்கூடாது. ஸோ இராணுவ தளபதி இருக்கிறார், அவருக்கு கீழ் 10,000 கட்டளைக்கு அடிபடுகின்ற வீரர்கள் இருக்கிறார் என்பதற்காக பீரங்கிக்கு விலை கொடுக்கிற அல்லது பீரங்கிகளுக்கு தீனி கொடுக்கிற அவங்க ஒன்றும் ஃபீடர் கிடையாது. அவங்க ஒன்றும் மாட்டுக்கு தீவனம் கொடுக்குற மாதிரி இராணுவ வீரர்கள் என்பது நமது போர் வெறிக்கு தீவனமாகிற அவர்களும் மனித ஜீவன்கள். அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் உறவுகள் இருக்கின்றன. ஆக தங்களுக்கு கீழ் இருக்கிற இராணுவ வீரர்களினுடைய உயிரை பாதுகாப்பதும் ஒரு இராணுவ தளபதியினுடைய பொறுப்பு. எனவே தான் இந்த இராணுவ முடிவுகளை, போர் முடிவுகளை தளபதியர்களிடமே விடுவது தான். அதை விட்டுட்டு இவங்க எங்க இந்த புரோபகண்டா ரிப்பப்ளிக்கினுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த சீக்கியர், இதெல்லாம் அரசியல் கணக்கு. இந்த வேலைக்கு நம்ம வரக்கூடாது. இது வேற எங்கேயும் நடக்காது. சீனாவில் நடக்காது. அமெரிக்காவில் நீங்கள் நடந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஜெர்மனியில் இதெல்லாம் நடக்காது. நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி தியேட்டர் நாடகங்கள்லாம் ரொம்ப அதை கூத்து போட்டு பழகுனதுனாலயா என்ன எவ்வளவோ தெரியல, மன்னிக்கணும். இந்த ஒட்டுமொத்த எல்லாமே இந்த ஊரில் ஒரு நாடகம், தியேட்டர், வெறி,
என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த நாட்டில் உண்மையிலே. இப்போ இந்த சீனாவுடைய முதல்ல நம்ம தான் பிரேக் பண்ணது. அது என்னன்னா இந்த ரஃபேலுக்கும் சிண்டுக்கும் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர்லாம் இன்க்ரீஸ். இது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்திற்கும் பெரிய அளவில் போய் ஃபாதர். இப்போ இந்த சீனா இந்த போரில் என்னென்ன நிலைப்பாடு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு. ஆமாம் ஆமாம். அதாவது இதில் என்ன ஆச்சுன்னா இந்த போரில் நம்ம ஒரு செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஒன்று, இனிமேல் எங்கள் நாட்டில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் யார் நடத்துனாங்கன்னு தெரியாது நமக்கு. இன்னும் பாகிஸ்தான் மீது அதிக சந்தேகம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஏன் நமது பாதுகாப்பு படையினர் உடனே செல்லவில்லை என்கின்ற கேள்விக்கு இன்னும் பதிலும் இல்லை. அதற்கு யாரும் பொறுப்பும் ஏற்கவில்லை. அப்போது அது ஒரு செய்தி. நாங்கள் நியூக்ளியர் அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு நிரந்தரமாக எங்களை நீங்கள் மிரட்டி கொண்டு இருக்க முடியாது என்பது ஒரு முக்கிய செய்தி. ஒன்று. ரெண்டாவது, பாகிஸ்தானினுடைய அதி உயர் இராணுவ கேந்திரங்களை கூட சென்று தாக்குகிற அளவுக்கு இந்தியாவினுடைய ஏவுகணைகளுக்கு இந்தியாவினுள்ள ஆக்சுவலி ஸ்கால்ப் ஏவுகணை அது பிரெஞ்சு தொழில்நுட்பம் தான். நம்முடைய பிரம்மோஸும் பயன்படுத்தப்பட்டது பிரம்மோஸும் பயன்படுத்தப்பட்டது. பட் ஊடுருவி சென்று உள்நுழைந்தது ஸ்கால்ப்னு நினைக்கிறேன். ஐ மே பி கரெக்டட், நான் சரியா தப்பான ஸ்கால்ப். அப்போது சீனாவினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான்படை இதெல்லாம் அதையும் கடந்து அவற்றினுடைய கண்காணிப்பிலிருந்து ஸ்டெல்த், தப்பி சென்றோ ஊடுருவி சென்றோ இலக்குகளை தாக்குகிற அளவுக்கு இந்தியா பயன்படுத்திய அந்த இராணுவ ஏவுகணைகளுக்கு வல்லமை இருக்கிறதுங்கிறது அதுவும் ஒரு முக்கியமான செய்தி. பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய இதயமான அது பஞ்சாப் தான். நான் அவங்களுக்கு இப்போ ஏறக்குறைய ஒரு 6-7 லட்சம் இராணுவ வீரர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெருவாரியாக இருக்கிறது இந்த பஞ்சாப் ரீஜனை சார்ந்தவங்க தான். ஸோ பஞ்சாபுக்குள்ளே போகிறோங்கிறது உங்கள் இதயத்திற்கே நாங்கள் தாக்குவோம் என்கின்ற செய்தியும் முக்கியமான செய்தி தான். ஆனால் எங்கே இவங்க இந்த இந்தியாவினுடைய பின்னாடி இல்லை, ஜியோ பாலிட்டிக்ஸே மாறி இருக்குது. ஸோ இரு தரப்பினருக்காக இருந்த ஒரு பிரச்சனை என்பது இப்போது ஜியோ பாலிட்டிக்ஸாக மாறிவிட்டது. அது நமக்கு பாதகம், அது சாதகம் அல்ல. ஏன்னா இப்போ பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாக இல்லை, இப்போ மேற்குலக நாடுகள் சீனாங்கிற பிரச்சனையாக மாறுது. ஏனென்றால் விமானப்படையில் சண்டைன்னு வர்றப்போ உறுதியாக ஒரு ரஃபேல் விழுந்திருக்குது, உறுதியாக ஒரு மிராஜ் விழுந்திருக்குது. இதை விழச் செய்தது அந்த ஏவிக்ஸ் அண்ட் செங்டு நிறுவனங்கள் தயாரித்த தண்டர் போல்ட்டுங்கிற சண்டை விமானம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சீனாவினுடைய உயர் இராணுவ தொழில்நுட்பம் ஐரோப்பிய அமெரிக்க தொழில்நுட்பங்களை விட சிறந்ததாக இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு அனுமானம், அவ்வளோதான், ஒரு ஹேஷன். உண்மையாக போயான்னு தெரியாது. ஒன்று. ரெண்டு, துருக்கி இவ்வளவு ட்ரோன்களை கொடுத்துருக்குது. ட்ரோன் தே ஆர் ரோக் லாய்ட்ரிங் ஆமினிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சுற்றி திரிகிற ரவுடி ஒரு கொலை ஆயுதங்கள். கொலையானம் ஆர்டிஎக்ஸை கொண்டு போட்டாங்கன்னா எத்தனை பேர் சாவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நாளைக்கு ஒரு அணு ஆயுத வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை கொண்டு போட்டாங்கன்னா என்ன ஆக போகுது? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள். ஏன்னா ட்ரோன்கள் ஆர் வெரி சீப். நீங்கள் $20-30 ஒரு ட்ரோனை வாங்க முடியும், தயாரிக்க முடியும். நீங்கள் ஒரு 10,000-20,000 ட்ரோன்கள்னால் ஏன்னா வான்படை முழுவதுமாக நம்ம பூமாலை போல பாதுகாப்பு அரண்கள். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஐரோப்பிய அமெரிக்க இராணுவ உற்பத்தி என்பது பெரும் பொருளாதாரம். அது சாதாரண பொருளாதாரம் இல்லை, அது உண்டு கொழுத்து பெரும் வயிறு படைத்த பொருளாதாரம். இப்போ அவங்களுடைய தொழில்நுட்பமா சீனாவினுடைய தொழில்நுட்பமாங்கிற கேள்வி வர்றப்போ அது பாரிய விளைவுகளை உருவாக்குகிறது. நம்மை வைத்து கூட இனிமேலும் பரிசோதித்து பார்க்க வைப்பார்கள். இதில் இன்னொரு தன்மை நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் உன்னிப்பாக பார்த்ததில்ல, இந்தியா பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஆயுதங்களை வாங்குகிறது. பிரான்ஸிடமிருந்து வாங்குகிறது, அமெரிக்காவிடமிருந்து வாங்குகிறது, ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது. அப்போ ஒரு ரேப்பிட் ஆக்ஷன் வரணும், அதி விரைவாக நடவடிக்கை எடுக்கிறப்போ இதையெல்லாம் இன்டகிரேட் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. டெஃபினட்டாக இருக்கும்ல இன்டகிரேட் பண்ணுறதில்ல. ஆனால் பாகிஸ்தான் தன்னுடைய 80% அந்த தேவைகளை இப்போது சீனாவை சார்ந்திருப்பதால் ரேப்பிடாக இன்டகிரேட் பண்ண முடியுது.
அதனால தான் நமக்கு இந்த இந்த அந்த அந்த வான் சண்டையில் பின்னடைவு வந்ததற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம காய்தல் ஓத்தல் இன்றி அறிவுபூர்வமாக சிந்தித்தால்தான் எதிர்காலத்தினுடைய நம் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். கண்டிப்பாக இதோடைய போக்கு எப்படி இருக்கும் ஃபாதர்? இனி வரும் காலம் இந்த அமைதி இருக்குமா இல்லை உலக அரங்கில்? ஏன்னா ட்ரம்ப் திரும்ப திரும்ப போய் நேற்று சவுதி அரேபியாலையும் பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தை அவர் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார். இதோடைய போக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில் என்ன தாக்கத்தை? ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு தர்ம சங்கடம்னு வச்சுங்களேன். பாகிஸ்தான் மீது அழுத்தம் அவர்கள் கொணர்வார்கள், பயங்கரவாத தாக்குதல் நடத்தாதபடி. சீனாவிலிருந்து பிடியிலிருந்து கொஞ்சமாவது விடுவிப்பதற்கு சில முயற்சிகள் நடக்கும். இப்போ சண்டை நடந்து கொண்டிருக்கிற சூழலிலேயே 2.5 2.5 பில்லியன் IMF பணம் கொடுத்துருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லைல்ல. அப்போ எது கொடுத்துருப்பாங்க? பாகிஸ்தானை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றல்ல, சீனாவின் பிடியிலிருந்து கொஞ்சமாவது அந்த படிப்படியாக கொஞ்சம் அகற்றி கொண்டு வர முடியுமா? அப்போ அதே அளவுக்கு அழுத்தம் இந்தியா மீதும் கொணராமல் இருக்க மாட்டார், வெளியே தெரியாது. ஆனால் கட்டாயம் இப்போது அமெரிக்காவினுடைய இடைப்பாடும் அழுத்தமும் இல்லாமல் அல்ல ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லாமல் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருப்பாரெல்லாம் சொல்ல முடியாது. ஜெய்சங்கர், விக்ரம் மிஸ்ரி, வெளியுறவுத்துறை ஆணித்தரமாக பிரதமரிடம் சொன்ன பிறகுதான் இந்த சண்டை நிறுத்தமே வந்திருக்கும். அதனால்தான் எனக்கு ஜெய்சங்கர் அவர்கள் மீதோ விக்ரம் மிஸ்ரி அவர்களோ ஆகப்பெரிய மரியாதை. ஏன்னா ஒரு சண்டையை வெல்வதல்ல முக்கியம், போரை வெல்வது தான் முக்கியம். சண்டை என்பது ஒற்றை களம், போர் என்பது 1000 சண்டை களங்களால் உருவாக்கப்படுவது. அதனால் எனக்கு என்னமோ அனைத்துலக ஒரு ஈடுபாடு என்பது வரும் காலத்தில் அதிகரிக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். நன்றி.